வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பாஸ்கரன் MTM Green ட்ரேடிங் அகாடமில இருந்து பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் 2022 டிசம்பர் மாசத்துக்குள்ள நிஃப்டி வந்து 19,000 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி வந்து 42,000 பாயிண்ட்டும் டச் பண்ணா எப்படி இருக்கும்? கேட்கிறப்ப நல்லா இருக்குல்ல, பட் மார்க்கெட் அப்படி இல்லை. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். வாங்க இதை பத்தி டீட்டெயிலா நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து சார்ட் பேஸ் பண்ணி நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். இதில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஹரிசாண்டல் லைனை வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மார்க்கெட் வந்து 3 விதமான கேஸ் வந்து நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து குளோபலாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸும் மாறி மாறி வருதுன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து குளோபலாக எல்லா பாசிட்டிவ் நியூஸுமே வந்திருக்கு, எக்கனாமிக்கில் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் எதனா பேஸாக வந்துச்சுன்னா இது டெக்னிக்கலாக வந்து 45,000 டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து கரெக்ஷன் ஆகிட்டு திருப்பியும் மார்க்கெட் வந்து 50,000 நோக்கி வந்து போகலாம். இதுக்கு நடுவில் 3வது கேஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து பேனிக்காகவே இருக்குது, ஏதாவது ஒரு வார், ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸாகவே வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்துன்னா மார்க்கெட் திருப்பியும் கிராஷ் ஆகி 32,000 வரைக்கும் வரலாம். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா இது பிரேக் அவுட் நடந்த உடனே ரீடெஸ்டிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் ஸ்டாக்ஸில். இந்த ரேஞ்சு பவுண்ட்லேயே இருக்கிறப்ப நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ண வேண்டாம். ஒரு ஃபால் வந்தோடனே திருப்பி இந்த லெவலில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கலாம். எக்ஸிஸ்டிங் பொசிஷன் இருக்கிறவங்க ஒரு 42,000 டச் பண்ண உடனே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். திருப்பியும் ப்ரைஸ் வந்து குறைவாக வரப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பை பண்ணால் போதும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணால் போதும். ஸோ இந்த மாதத்துக்குள்ளே இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை இந்த டிசம்பருக்குள்ளவே இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் டச் பண்ண அந்த பாயிண்ட்டு இப்போ தான் ஆகஸ்ட் மாதம் அது வந்து பிரேக் ஆன மாதிரி காமிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஆல் டைம் ஐயை வந்து இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கலை. அதனால் அந்த இடமே ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம். அதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சுன்னா 45,000 தொடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து குளோபலாக டேட்டா பேஸ்லேருந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் அது சாத்தியம் இருக்குது. ஒருவேளை அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு டெக்னிக்கல் லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ட்ரேடும் நம்ம வந்து பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டியோட சார்ட்டும் நம்ம வந்து பார்ப்போம். நிஃப்டியோட சார்ட்டும் பார்க்குறப்போ நான் வந்து வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். உங்ககிட்ட காமிச்சதும் பேங்க் நிஃப்டியும் வீக்லி சார்ட் தான் நான் வந்து வச்சுருக்கேன். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாதம் 18,650 லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபால் வந்து 16,570 வரைக்கும் வந்து திருப்பியும் இதே லெவலில் ட்ரெண்ட் லைன்லேயே வந்து ரெசிஸ்டன்ஸாகவே அது ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நேரமாக. இன்றைக்கி கூட அது பிரேக் அவுட் ஆகலை, போன வாரம் கூட அது பிரேக் அவுட் வந்து நடக்கலை. இங்கேருந்தும் திருப்பியும் வந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷனுக்காக ஃபால் ஆகலாம். இல்லைன்னா மார்க்கெட் வந்து அதனுடைய ஆல் டைம் ஹை, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய ஆல் டைம் ஹையை நோக்கி ட்ராவல் ஆகலாம், ரேஞ்சு பவுண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கலாம். இது ஒரு கேஸு. அடுத்து வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே நடக்கிற பட்சத்தில் நிஃப்டி வந்து 20,000 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. குளோபலாக எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நிஃப்டி 20,000 வரைக்கும் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி எப்போ 42,000 டச் ஆகுமோ அப்போ நிஃப்டி வந்து 20,000 டச் ஆகும். பட் அது நடக்குமான்னு தெரியல. அந்தளவுக்கு பாசிட்டிவ் இருந்தால் தான் அந்த மாதிரி வந்து நடக்கும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ஷன் வந்து ஆகலாம், சைடு வெளியும் வந்து போகலாம். நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இது பிரேக் அவுட் ஆகுது பாருங்கள், அந்த டைமில் வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் வந்து இல்லை. இப்போ வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ரிவர்ஸலாக கீழே வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் நம்ம வந்து பை அண்ட் டிப் அந்த பேசிஸில் நம்ம எடுக்கணும். இல்லை பிரேக் அவுட் ஆனோடனே ரீடெஸ்டிங் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கலாம், மார்க்கெட் வந்து 19,000 டச் ஆகுமா இந்த மாதம் இல்லை இந்த வருஷத்துக்குள்ளோ, இல்லை கரெக்ஷன் ஆகி திருப்பியும் அதே லெவலில் போகுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.